வணக்கம். வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பச்சரிசி மாவில் செஞ்ச புட்டு தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து மாவு எடுத்து கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மாவை வந்து புட்டு மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும். தண்ணி ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கட்டியாயிரும். இப்போ வந்து தேங்காய் பூவும் நம்ம சேர்த்தோன்னா புட்டு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மாவு கூடவே சேர்த்து பிசைஞ்சு நம்ம வேக வச்சிடலாம். எங்கள் ஊரில் சரியான மழை, அதுக்கு தான் நாங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து புட்டு செஞ்சு சாப்பிட போகிறோம். இங்கே பாருங்கள், துருவி வச்சிருந்த தேங்காயும் நல்லா மாவு கூட சேர்த்துக்கோங்க. மாவு கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி இட்லி பாத்திரம் அடுப்பில் வச்சு தட்டில் போட்டு துணி மேலே வச்சு இந்த மாதிரி பிசைஞ்சு வச்ச மாவை அதில் அள்ளி வச்சுருங்க. நல்லா வேகட்டும் 20 நிமிஷம். நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் எடுங்க. இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணியாச்சு. புட்டு வந்து நல்லா வெந்துருச்சு. இதுக்கு வந்து நீங்கள் ஜீனி வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் வந்து இன்றைக்கி வெல்லத்தை வந்து நல்லா பொடியாக தட்டி வச்சுருக்கோம். வெல்லம் சேர்த்து சாப்பிட்டா புட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம்